இப்போ உள்ள உலகத்தில் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் டைம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுமா, இல்லை நம்ம டைமை கண்ட்ரோல் பண்ணுவோமா? எல்லாருனே எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க? டே சுந்தரு, ஏடா வச்சா உருக்குற. இது எனக்கே ஒன்று புரியுறேன். எப்போ மட்டும் ஏடா மச்சான் நடக்க வேண்டிய டாக்டர் பார்த்தா ஆடா வீட்டுக்கு போவோம், கதவு பிடிக்காடா. இவங்க மடச்சாம்பரன் என்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிது. எங்க இருந்துச்சு மாத்தோம்? வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டாமா? டேய் சுந்தரு, அக்கா எங்கடா இருக்க? இது நம்ம எடுத்த புக்கே இல்லையே. என்னடா இது காலையில இருந்து ஒரு விலங்கமாக கழிச்சு. என்னடா கிளாஸ்லடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா? இப்போ லூஸ் மாதிரி தான் இருக்கான். ஃபோன் 35 அது ஒன்றும் இல்லைடா. காலையில் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா சிஸ்டமில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். சடனாக சிஸ்டம் பிரேக் ஆச்சு. பார்த்தா ஸ்பார்க் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா 10 minutes டைம் ரீவெண்ட் ஆகிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுணுன்றதுக்காக லைப்ரரி போயிட்டு இருந்தேன். அங்கே தான் நான் உன்னை பார்த்தேன். நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். நம்ம 2 பேரும் தான் உள்ளே போனோம். புக்கை எடுத்தேன், சடனாக கீழே விழுந்துச்சு. பார்த்தா உன்னை காணோம். நான் உன்னை அந்த இடத்துல தேடிட்டு இருந்தேன். சிரிக்காதடா, உண்மையை தான் சொல்கிறேன். சரி, புக்கு படிச்சியா? என்ன போட்டுருந்துச்சு? அதில் ஏதோ பேரடாக்ஸ் லாக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு. பேரடாக்ஸ் லானா டெக்னிக்கலாக எப்படி சொல்லணுன்ட்டு தெரியல. இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து சர்க்யூட் கூட பிரேக் ஆகும்போது அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாம். இப்போது உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா டைம் ட்ராவல்னு வச்சுக்கோ. எனக்கு என்னமோ இந்த வாட்சினால தான் ஏதோ நடக்குதுன்னு தோணுது. ஏன்னா முன்னாடி லேப்லேயும் வாட்சில் டிஸ்டர்பன்ஸ் ஆனப்போ தான் டைம் ரிவைண்ட் ஆச்சு. லைப்ரரியிலையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது தான் டைம் ரிவைண்ட் ஆச்சு. சரி, எனக்கு என்னமோ இந்த வாட்சினால தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது. என்னடா இவன் 24 படத்தில் ஒரு மாதிரி உருட்டி கலைஞ்சிட்டு இருக்கான். அப்படியே வச்சுக்கோ. சரில வா, நீ சொல்கிற உண்மையாக இருந்தா எனக்கு நிரூபிச்சுக்காம. ஆமா, இந்த வாட்சால தான் டைமுக்கு வருவது.
கேட்காம போறோம். என்ன நடக்குது? படிச்சு சொன்ன எங்கடா கேக்குறீங்க? ஒரு வழியாக அப்பாவை காப்பாற்றியாச்சு. எதுக்கு ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சு கேட்போம், பயமாக இருக்கு. ஹலோ, அதை தொட்டேன், சுந்தர் டிஸப்பியர் ஆகிட்டான். அதாவது ஃபஸ்ட் டைம் அவன் அந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது பாஸ்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை, அதனால் ப்ரெசன்ட் நார்மலாக இருந்துச்சு. செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சின்ன சேஞ்சு தான் பண்ணினான், ப்ரெசண்ட்டில் ஒரு கேரக்டரே காணாமல் போயிட்டு. தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரே ஒரு சேஞ்சு தான் பண்ணான், அவனே காணாமல் போயிட்டான். அவன் டைமை மாற்றலை, அவன் ஒரு தடவை டைமை புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அப்போவே டைம் அதோட முடிவு எடுத்துருச்சு.